ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், நாம் இப்போ ஒப்புமை எண்கள், அடுத்தது ஒப்புமை எண்கள் அனாலஜி நம்பர்ஸ் இதை பார்க்க போகிறோம். அப்படின்னா இந்த 2 டாட் இருக்குல்ல, இது கோலன். கோலன் என்ற குறியீட்டுக்கு முன் பின் இரு எண்கள் எழுதப்பட்டிருக்கும். அவ்விரு எண்களுக்குள் ஏதேனும் ஒரு தர்க்கவியல் தொடர்பு இருக்கும். அது வந்து லாஜிக் ரிலேஷன்ஷிப். அது என்னென்னு கண்டுபிடிச்சி டக்குன்னு நம்ம சம்ஸ் போடணும். இப்போ நம்ம ஒவ்வொன்றா பார்ப்போம். ஃபஸ்ட்டு கொஸ்டின் 5:25 9:? இப்போது இது என்ன மெத்தடில் கொடுத்துருக்காங்க பார்த்ததும் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். 5 என்னன்னு வச்சுக்கலாம். இப்போ n ஸ்கொயர். இப்போது 9, அப்போ 9 ஸ்கொயர் என்னது 81. இப்போ ஆன்சர் 81. அடுத்த கொஸ்டின் 10:25 18? இப்போது இது என்ன மெத்தடில் கொடுத்துருக்காங்கன்னா, நம்ம ஃபஸ்ட்டு மெத்தடே யோசிக்கக்கூடாது. நிறைய மெத்தட் நம்ம யோசிச்சு டக்குன்னு யோசிச்சு பார்க்கணும். அதை நம்ம போட்டு பார்க்க அந்த ப்ராக்டிஸ் வந்துடும். இப்போ பாருங்கள், n × 2 5 × 2 எவ்வளவு 10. இப்போ இதை n ஸ்கொயர்ட். இப்போ 5 ஸ்கொயர்ட் எவ்வளவு 25. இப்போது 18க்கு 9 × 2 18. அப்போது n ஸ்கொயர்டு என்னது 9 ஸ்கொயர்டு. அப்போது 9 ஸ்கொயர்டு என்ன வரும் 9 ஸ்கொயர்டு 81. இப்போ ஆன்சர் 81. நெக்ஸ்ட்டு தேர்ட் கொஸ்டின் 12:169 14. இப்போது இது என்ன மெத்தடில் கொடுத்துருக்காங்கன்னா, n இது எப்படி கண்டுபிடிக்கணும், n + 1 ஹோல் ஸ்கொயர். இப்போ n வந்து 12 + 1 ஹோல் ஸ்கொயர்னா 13 ஸ்கொயர். 13 ஸ்கொயர் எவ்வளவு 169. இப்போது n வந்து 14. அப்போ என்ன வரும் n + 1 ஸ்கொயர்டு. அப்போது 14 + 1 ஸ்கொயர்டு என்னது 15 ஸ்கொயர். 15 ஸ்கொயர்டு என்ன ஆன்சர் 225. ஆன்சர் 225. அடுத்த கொஸ்டின் 27 9 64. இப்போ இது பார்த்ததுமே கண்டுபிடிச்சிடலாம். ஸ்கொயர்டோ க்யூபோ சீக்கிரம் மனப்பாடம் பண்ணிக்கணும், அப்போ தான் நம்மளால் போட முடியும். இது வந்து 3 க்யூப் 3 ஸ்கொயர். அப்போ இது என்னது 4 க்யூப். 4 ஸ்கொயர் என்னவாக இருக்கும் 16. இப்போ ஆன்சர் 16. அடுத்த கொஸ்டின் பாருங்கள், CD:34 JK கொஸ்டின் மார்க். ஏற்கனவே பார்த்துருப்போம், ABCDக்கோட நம்பர் வேல்யூ பார்த்துருப்போம். அப்போது CD என்னது 34, Cயோட வேல்யூ 3, Dயோட வேல்யூ 4. அதை தான் இங்கே 34ன்னு போட்டிருக்காங்க. அடுத்து JK 10 11. ஆன்சர் 10 11. அடுத்த கொஸ்டின் 6 கொஸ்டின் மார்க் 60 120. இப்போ இது வந்து என்ன எதில் கொடுத்துருக்காங்கன்னா, ஃபார்முலா மெத்தடில் கொடுத்துருக்காங்க. பாருங்கள், n க்யூப் n க்யூப் மைனஸ் n + 1 க்யூப் மைனஸ் n + 1. இந்த ஃபார்முலா மெத்தடில் கொடுத்துருக்காங்க. பாருங்கள், 8 - 2 = 6. இப்போ 6 வந்ததா. இப்போ கொஸ்டின் மார்க் கொடுத்துருக்காங்க, நம்ம கண்டுபிடிப்போம். 2 + 1 க்யூப் மைனஸ் 2 + 1 3 க்யூப் மைனஸ் 3. அப்போ 27 - 3 = 24. இப்போ ஆன்சர் என்னன்னா 24.
144. இது பாருங்கள் அப்படியே ரிவர்சிபிளில் வந்திருக்கு. 441 இங்கே 1144 கொடுத்துருக்காங்க. இதை அப்படியே ரிவர்சிபிள் எழுதியிருக்காங்க. அடுத்து 169 கொடுத்துருக்காங்க. அப்போ ரிவர்சிபிளில் எப்படி வரும்? 961 வரும். 961. அப்போ ஃபஸ்ட் ஆன்சர் கரெக்ட். இங்கே 1:1 10 கொஸ்டின் மார்க். இப்போ இது ஈஸி தான். 1 இப்போ வந்து 1 ஸ்கொயர் பண்ணியிருந்தாலும் 1 தான் வரும். அப்போ 10 ஸ்கொயர் பண்ணியிருந்தால் 100 வரும். ஆப்ஷனில் 100 இல்லை, 1000 இருக்குது. அப்போ என்ன பண்ணியிருப்பாங்க? 10 கியூப் பண்ணியிருக்காங்க. அப்போ 1000. 1 கியூப் பண்ணால் 1 தான் வரும். அப்போ இந்த ஆப்ஷன் தான் கரெக்டு. ரூட்டில் 25, 125, ரூட்டில் 100 கொஸ்டின் மார்க். இது எப்படி கொடுத்துருக்காங்கன்னா ரூட் 25, 125. இப்போ ரூட் எடுத்தால் 5 கியூப் வந்து 125. அப்போது 100, 100லேருந்து 100 கியூப் வரும்போது 1000. 10 கியூப்னா 1000. ஓகேவா? புரிஞ்சுதுங்களா? அடுத்தது 8:3 22 கொஸ்டின் மார்க். இதுவும் ஃபார்வர்ட் மெத்தட் தான். n/2 -1. இப்போ இங்கே 8/2 -1 என்ன வரும்? ஒரு 2 2 4 2 8. அப்போ 4ல் 1 போச்சுன்னா 3. அப்போ 3 வந்திருக்கா? அப்போ நம்ம 22 கண்டுபிடிக்கணும். 22 கண்டுபிடிப்போம். 22/2 -1. இப்போ என்னது அடித்தோம்னா 11. 11 - 1 10. இப்போ ஆன்சர் என்ன? ஆன்சர் 10. இப்போ அடுத்த கொஸ்டின் 5 27 7 கொஸ்டின் மார்க். இது ஃபார்வர்ட் மெத்தடு. n ஸ்கொயர் ப்ளஸ் 2 இதுதான் ஃபார்முலா. இப்போ 5 என்னங்கிறது 5ன்னு எடுத்துக்குவோம். இப்போ 5 ஸ்கொயர் ப்ளஸ் 2. அப்போது 25 ப்ளஸ் 2 எவ்வளவு? 27. இப்போ இங்கே 27 வந்துச்சு. இப்போ நம்ம 7க்கு கண்டுபிடிக்கணும். n எவ்வளவு? 7. இப்போது 7 ஸ்கொயர் ப்ளஸ் 2. 7 ஸ்கொயர் எவ்வளோப்பா? 49 ப்ளஸ் 2. அப்போ 51. நம்மளுடைய ஆன்சர் 51. அப்போது நம்பர் 1 ஆன்சர் 51. இதுதான் கரெக்ட். அடுத்தது 36 213 16 கொஸ்டின் மார்க். இதுவும் ஃபார்முலா மெத்தட். என்ன மெத்தட்னா n ஸ்கொயர் ஈக்குவல் டு n கியூப் மைனஸ் 3. இப்போது 36 எதனோடைய கியூபு? 6 எதனோடைய ஸ்கொயர்டு? 6ஓட ஸ்கொயர்டு. அப்போது 6 ஸ்கொயர்டு. இப்போது 6 கியூப் மைனஸ் 3. 6 கியூப் எவ்வளவு? 216 மைனஸ் 3. ஆன்சர் என்ன? 213. இப்போ இங்கே வந்துச்சு. இப்போ நம்ம 16 கண்டுபிடிக்கணும். 16 எதோட ஸ்கொயர்டு? 4ஓட ஸ்கொயர்டு. அப்போ 4 ஸ்கொயர்டா? 4 கியூப் மைனஸ் 3. 4 கியூப் எவ்வளவு? 64 மைனஸ் 3. அப்போது 61. நமக்கான ஆன்சர் 61. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இது நல்லா எக்ஸசைஸ் போட்டு பாருங்கள். போட தான் நமக்கு ஈஸியாக வரும். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.